ஹலோ, வெல்கம் பேக் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் தாரிஷாம். இன்னைக்கு நம்ம பீட்சா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அவன் இல்லாமல் தவாலே பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ட்ரைட் ஈஸ்ட். இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடலாம். பீட்சா செய்கிறதுக்கு பீட்சா சாஸ் தேவை. அதுக்கு 2 தக்காளி அப்புறம் 4 காஞ்ச மிளகாவை சுடுதண்ணியில் 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது ஊறினதுக்கப்புறமா தக்காளியோட ஸ்கின் எடுத்துடலாம். அப்புறம் உள்ளே இருக்க அந்த விதையும் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ தக்காளி அப்புறம் 4 காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துட்டு 2 பல் பூண்டு நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், இதுவும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட்டில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். அப்புறம் அதே பேனில் திருப்பி கொஞ்சோண்டு பட்டர் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ, அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பீட்சா செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், இது வந்து அன்சால்டட் பட்டர் தான். பட்டரை வந்து நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சாஃப்டாக இருக்கும், கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும் இந்த மாவு. இப்போது இது லைட்டாக பட்டர் பூசி கோட் பண்ணிடலாம். இந்த மாவு டபுள் ஆகுற அளவுக்கு இதை நம்ம தனியாக விட்டுறணும். ஏன்னா நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கனால இந்த டோ வந்து டபுளாக ரைஸ் ஆகும். ஸோ டோ நல்லா டக் பண்ணிக்கலாம். டக் பண்ணிவிட்டு இது டிஸ்டர்ப் பண்ணாமல் கிச்சன்லேயே வச்சிடலாம். கண்டிப்பாக கவர் பண்ணி மேலே கொஞ்சம் வெயிட் வைங்க. 2 ஹவர்ஸில் டோ வந்து ட்ரிபிள் த சைஸ் அளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. ஸோ இதை ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு அதில் ஒரு பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. இப்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பட்டர் லைட்டாக பூசிக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிட்டு ஒரு பிளேட்டில் இதை விரிச்சிக்கலாம். பிளேட்லேயும் பட்டர் பூசியிருக்கேன் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக. இது எப்படி விரிக்கணும்னா, கார்னர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அப்புறம் சென்டரில் மெல்லிஸாக இருக்கணும். அந்த மாதிரி விரிச்சிக்கலாம். விரிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்சா சாஸை இதில் சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு பீட்சா சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுடலாம். அப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு சின்ன சின்னதாக ஹோல்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லா குக் ஆகும். இப்போ நமக்கு பிடிச்ச டாப்பிங் சேர்த்துக்கலாம். நான் கார்ன் வந்து ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுட்டேன், அந்த கார்ன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மொசரல்லா சீஸ் சேர்த்தா நல்லா அப்படியே இப்படி இழுக்கும் போது நல்லா வரும். ஆனால் மொசரல்லா சீஸ் எனக்கு கிடைக்கல, அதனால நார்மலாக கிடைக்கும்ல சீஸ் க்யூப்ஸ், அதுதான் சேர்த்துருக்கேன். அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் ஆரிகானோ, அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு டாப் பண்ணிடலாம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் சீஸும் சேர்த்துக்கலாம். நான் 3 க்யூப் சீஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இதை நம்ம பேக் பண்ண போகிறோம். நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டு அந்த பிளேட் அதில் அப்படியே விட்டுடுறேன். ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸில் இது நல்லா பேக் ஆகிடும். ஒரு 40 மினிட்ஸ் விட்டிங்கன்னா மேலெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகும், இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஆகலாம். ஆனால் நான் 20 மினிட்ஸ்லேயே
நம்ம கேஸ் சேவ் பண்ணுறோம், எனர்ஜியை சேவ் பண்ணுறோம். அதனால் 20 மினிட்ஸில் எடுத்துட்டேன். இதை வந்து தவாவில் போட்டுக்கிறேன். தவா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை போட்டுட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸில் அடியில் இருக்கிறதுலாம் ப்ரௌன் ஆகி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. அப்புறம் இதை மூடி வச்சுருங்க. ஸோ இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாமினோஸோட அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.